நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நான் பேசணும்னாலே அடுத்தவங்களை பத்தி தான் இருக்குமா? அதான் நீ காட் நியூஸ் அதை போட்டு தானே வறுத்து எடுப்பீங்க மாத்தி மாத்தி. முதல்ல அப்படி உட்கார். நான் பேச வந்தது நம்ம விஷயத்தை பத்தி. என்ன விஷயம்? ஆமா, எங்க உன் தாலி செயின்? இல்ல அடகு வச்சதை நீ தானே திருப்பிட்டு வரேன்னு சொன்ன. இல்லன்னு சொல்லியிருந்தா நான் போய் திருப்பிட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் திருப்பியாச்சு. திருப்பிட்டியா? இந்தா திருப்பிட்டியா? அதேதான் மாத்தல. நானே போட்டு விடுவா? அவ்வளவுதானே, போகட்டா? இப்பதான் பக்கா அழகா இருக்கு. ஷோ, என்ன விஷயம்? அது இப்போ அண்ணன் ஃபங்க்ஷன் வருதுல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறத பத்தி பேசதான் இப்போ கூப்பிட்டேன். இந்த முதல்ல அண்ணன் ஃபங்க்ஷன் சொல்லாதீங்க, எனக்கு வேற மாதிரி கேக்குது. மணி விழா தானே, அது ஒரு பொதுவான விழா தானே, அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கணும். அது என்ன பண்ணலாம்? ஒன்று பண்ணுவோம். எல்லாரையும் வாங்கன்னு வர வச்சு சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சு நம்ம குடும்ப கௌரவத்தெல்லாம் சொல்லி நம்ம குடும்ப கௌரவத்தை நிலநாட்டுவோம். 2 பேரும் சேர்ந்து குடும்ப கௌரவத்தை நிலநாட்டுவோம். என்ன சொல்றீங்க? நந்தினி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளேண்டி. நான் பதட்டமாலாம் இல்ல, பொறுமையா தான் இருக்கேன், சொல்லுங்க. சரி, நீ சொல்ற மாதிரி இந்த ஊரையே கூட்டி இந்த மணி விழாவை சிறப்பா செஞ்சிருவோம். இதுதான் நான் வேற மாதிரி சொன்னேன். சொல்றத கேளேண்டி, படுத்தாத. சரி சொல்லுங்க. அதனால ஏன் சொந்தம் ஓன் சொந்தம் நம்ம ஒருத்தரை விடாம எல்லாரையும் அழைக்கிறோம். என் சொந்தத்துல எல்லாரும் அப்படின்ற அளவுக்கு லிஸ்ட் எதுவும் இல்ல. என்னை பெத்த ஆத்தா அப்பா மட்டும்தான். அவங்க ஆமா, எங்க அப்பா தான் உங்க கூட்டாளியாச்சே, அத பத்தி கேட்கணும். எப்படி 2 பேரும் திடீர்னு கூட்டு சேர்ந்தீங்க? அது என்ன தகவல்? இருடி, படுத்தாதரி. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேள. நான் பேச வந்தது இந்த விஷயத்தை பத்தி மட்டும்தான். நீ பழசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு உரண்டை எடுக்காத, சரியா? ஓஹோ, உங்களுக்கு பிரச்சனை இருக்க விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, ஒமிட் பண்ணிடணும் அதானே? சரி, நான் பேசல. இப்ப என்ன, எங்க அப்பா அம்மாவை அழைக்கணும். நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இல்ல. உங்களை கையை கொடுத்து தூக்கி விட்ட கர்ணர் இல்லையா, ராமச்சந்திரன் அப்படின்னு கூப்பிட்டா வரப்போறாரு. எங்க அம்மா கூப்பிட கூட வேணாம், உங்களுக்காண்டி வந்து நிக்க போகுது. அவங்க 2 பேர் வர்றதுதான் உறுதியாச்சு. இது எதுக்கு ஒரு விஷயமா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், அதெல்லாம் தப்புடி. கூப்பிட வேணாமா? ஏன் சொல்றத கொஞ்சம் கேள. சரி சொல்லுங்க. அதெல்லாம் தப்பு. நம்ம போய் முறையா அழைக்கணும். அதெல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடணும். அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுத்து அழைச்சிடலாம். உங்க அப்பனுக்கு ஒரு பட்டு வேஷ்டி சட்டை. ஓஹோ, இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வச்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி அவங்களும் இங்க வந்து சிறப்பா செய்யணும். எப்படி? இப்பதான் பாயிண்ட்க்கு வரீங்க. சரி, எங்க அப்பா அம்மா சிறப்பா என்ன செய்யணும் உங்க அண்ணனுக்கு சொல்லுங்க. இந்த ஊரே மெச்சுற மாதிரி சீர் செய்யணும். அதான மாப்பிள்ளைக்கு பெருமை. ஊரே மெச்சுற மாதிரி இதெல்லாம் என் மாமியார் பேசுற டயலாக் ஆச்சு. சொல்லி விட்டாங்களா? இல்ல இல்ல. சரி, எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? என்ன குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 லட்சத்துக்கு சீர் செஞ்சா. என்ன விளையாடுறீங்களா? என்ன மிராஸ்தார் பரம்பரையில பொண்ணு எடுத்ததா நினைப்பா? அவர் விஏஓன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே பாருங்க, வெறுப்பேத்தாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த மனுஷன் எங்க போவார் இவ்வளவு பணத்துக்கு? என்ன 2 பேரும் சேர்ந்து ஏதாவது கூட்டு களவாணித்தனம் பண்ணி எங்க பணத்தை பதுக்கிருக்கீங்களா? அம்மா தாயே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏன் இப்படி எல்லாம் கேக்குறேன்? என்ன நேர்மையா பயங்கரமா சம்பாதிச்சு கொடுத்து வச்சுக்கலாம் எனக்காண்டி கேக்குறீங்க அப்படியே? இங்க இருங்க, எங்க அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுக்கு விளங்குதா இல்லையானே தெரியல, நான் சொல்றது காதுல விழுதானே தெரியல. எங்க அம்மா அப்படி ஒரு நிலைமையில இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அமைதியா இருங்க, இந்த பேச்சு பேசாதீங்க. உங்க அம்மா மாதிரியே உங்க அம்மா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு வச்சுச்சுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அது மொத்தமா இழுத்துக்கிட்டு படுத்துச்சுன்னா எல்லாருக்கும் சமம்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. மொத்தமா படுத்துருச்சுன்னு வைங்க, ததிங்கனத்தம் தான். எங்க அப்பாவால பார்க்கவே முடியாது. அந்த செலவுக்கு எங்க போவாருன்னு தெரியாது. நான் தினம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா படுத்துற கூடாதுன்னு. இந்த லட்சத்துல வந்து உங்க அண்ணனுக்கு 10 லட்சம் அண்ணனுமா நாங்க?
ஏண்டி ஏன்? இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்க அம்மா தானே சொல்லி அமிச்சது. போய் டிஸ்கவுண்ட் கேளுங்க அம்மா கிட்ட. 15 லட்சம் தர முடியாது, 15,000 தர போங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை? ஒரு ஃபங்க்ஷன் அப்பவே இந்த வீட்ல இந்த வீட்டு கிரகப்பிரவேசம் ஞாபகம் இருக்கா? கொண்டு வந்து அழுதாருல உங்க அண்ணன், ஒரு நோட் வச்சிருப்பாரு, நோட்டு இவ்வளவு கொடுத்தேன்னு. நானே எல்லாத்தையும் போட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கா புடிக்க வேண்டியது. மொத்த காசையும் கணக்கு காமிச்சு என்ன விளையாடுறீங்களா? ஏய் தயவு செஞ்சு கத்தாதறி, நான் காலில் கூட விழுகிறேன். இரு, உண்மையை சொல்றேன், இதெல்லாம் யாருமே சொல்லல. அப்ப நீங்களா கேக்குறீங்க, உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஐயோ நந்தினி, கொஞ்சம் பேசாம இரு. தரு, நான் சொல்றத கொஞ்சம் கேள. நான் என்ன உங்க அப்பாவை அவரா சேர்த்து வச்சா செய்ய சொல்றேன்? தரு, நான் அவருக்கு பணம் தரேன், அதுல அவரை செய்ய சொல்லு. அப்பதானே ஊர் முன்னாடி ஐயாவுக்கு கெத்தா இருக்கும். வெறுமை காண்டி ஏதோ திங்குற மாதிரி இருக்கு. வேணாம், என் வாய் கலராதீங்க. ஏய் ஏண்டி, ஏன் அப்படி வீம்பு பண்ற? இந்த பாரு, நான் தான் தரேன்னு சொல்றேன்ல, அதை வாங்கி கொடுக்க சொல்லு. அந்த ஆளு உனக்கு மட்டும்தான் அப்பனா? எனக்கும் அப்பா மாதிரி தானே. அதான் செருப்பால் அடிச்சு விளையாடிப்பீங்களே 2 பேரும், எனக்கு தெரியாது. ஏய் இரு, அதெல்லாம் பேசாத. தரு, நீ எப்படிதான் நக்கல் பண்ணாலும் உங்க அப்பா மேல எனக்கு மரியாதை நிறையவே. ஆமாமா, எல்லாம் தெரியும். அதெல்லாம் அவருக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா அதே நேரத்துல என் மரியாதையும் நான் விட்டு தர மாட்டேன். நான் ஓகேயா? சரி, நான் கேக்குறேன், இந்த சீர் செய்தனால தான் உங்களுக்கு மரியாதை வருமா? ஏய் தரு, கண்டதையும் பேசி திருப்பி விடாத. ஏய் இரு, நான் சொல்றத ஒரே ஒரு தடவை எனக்காக கேள்றி. கேளு. எனக்காக உங்க அப்பங்கிட்ட நான் கொடுக்குற காசை வச்சு சீர் செய்ய சொல்லு. சரி, நீங்க தரீங்க, நான் செய்ய சொல்றேன், எல்லாம் சரி. முதல்ல உங்ககிட்ட ஏது காசு? இது பதிக்க வச்சு அதுல இருந்து தர போறீங்களா, இல்ல சொத்துல இருந்து எடுத்து தர போறீங்களா? ஏய் தேவையில்லாமலாம் பேசாத. எங்க அண்ணன் என் பங்க தரேன்னு சொல்லியிருக்காரு, அதுல இருந்தா நான் உங்களுக்கு தரேன், அதை வாங்கி சரி. அப்ப மத்தவங்களுக்கு? இரு, நான் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஞான மாமாவாது எப்படியாவது கேட்டு வாங்கிடுவாரு. சக்தி? இரு, நான் சொல்லிட்டேன், நான் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுறேன், அடுத்தவங்களை பத்தி பேசல. சக்தி அடுத்தவனா? இரு, நீ கவலைப்படுறது ஜனனி காண்டி, சக்தி காண்டி இல்ல. சரி, அப்படியே இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு? அவன் இந்த வீட்டு மருமக தானே. ஏய் தப்புதான். தரு, இங்கன வச்சு புருஷன் பொண்டாட்டி நீ நானும் பேசுறப்ப அடுத்தவனை வச்சு இங்க பேசக்கூடாது. தரு, இது நம்ம முடிவு. என்ன, புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து நாம எடுக்கிற முடிவு. இதுல நீ கொண்டு வந்து எல்லாரையும் கோக்காத. இது நம்ம வாழ்க்கை, இது என் கௌரவம். சரியா? அதை பத்தி மட்டும் யோசி. தரு, உண்மையாவே என்னை நம்பினா, என் மேல பாசம் இருந்தா இதை நீ செய்யற. சரியா?